பணியாரத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா நீங்க மாம்பழ குழி பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா? அப்போ வாங்க டேஸ்டான மாம்பழ குழி பணியாரம் பண்ணலாமா? ஒரு ஜார்ல நல்ல இனிப்பான மாம்பழத்தை கட் பண்ணி சேர்த்து அதை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து தோசை மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அது கூட 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 70 கிராம் வெல்லம், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போ குழிப்பணியார கல்லில் எண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து வச்சிருக்க பேட்டரை ஒவ்வொரு குழியிலையா ஊற்றி மூடி வைக்கணும். இந்த குழிப்பணியாரத்துக்கு நீங்கள் ஏலக்காய் சேர்க்கக்கூடாது. ஏலக்காய் சேர்த்தா மாம்பழத்தோட ஃப்ளேவர் போயிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. குழிப்பணியாரம் ஒரு பக்கம் வெந்ததும் அதை திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு எடுத்து பார்த்தா சூப்பரான மாம்பழ குழிப்பணியாரம் ரெடி ஆயிரும். இதை இப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குழிப்பணியாரத்தை சேர்த்து அது கூட சுகர் சேர்த்து காய்ச்சி ஆற வச்ச பால் அது கூட சேர்த்து அதை அப்படியே 2 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.